மயக்கம் தெளி எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 1 hour ஆகும்பா. மாப்பிள்ள ஹாஸ்பிட்டல் போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ள அவ கண்ணு முழிச்சிட்டா காரியமே கெட்டு போயிருமேடா. மாப்பிள்ள 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 நிறுத்துங்க மாப்பிள்ள. என்ன உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். மாமா நீங்க குடிச்சிருக்கீங்க, வண்டி ஓட்டக்கூடாது, நானே கூட்டிட்டு போறேன். உங்ககிட்ட பணம் ஏதாவது இருக்கா? ரூம்ல இருக்கு மாப்பிள்ள. ஏய் உங்ககிட்ட ஏதாவது இருக்காடா? இல்லப்பா. இல்லையா மாப்பிள்ள? சரி நானே போய் எடுத்துட்டு வரேன். மாப்பிள்ள பணத்தை எடுத்துட்டு வர்றதுக்குள்ள இவ்வளவு உடனே கீழே இறக்கணும்டா. மாப்பிள்ள கிழவனை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போட்டோம். நாம இங்கேயே இருந்து அவ கதையை முடிச்சிருவோம். சரிப்பா. மாமா நீங்க போய் தூங்குங்க. எங்களுக்கு தூக்கம் வரல, நீங்க போங்க மாப்பிள்ள. தூக்கம் வரலையா? அப்ப என் கூட வாங்க. என்ன யோசிக்கிறீங்க? எனக்கு பேச்சு துணையா இருக்கும், வாங்க போலாம் வாங்க. அப்பா எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன். டேய் என்ன நீ கூட இருந்தா மாப்பிள்ளைக்கு ஹெல்ப்பா இருக்கும், போய் வண்டி எடு. அப்பா மாமா பெரியவர் படுத்திருக்காரு, நீங்க எங்க உட்காருங்க? அது நான் டிக்கில உட்காந்துக்கிறேன். சரி. ஏய் சீக்கிரம் வா. ஒருவேளை ஆவி எதுவும் நம்மள இங்க கொண்டு வந்து போட்டிருக்குமோ? இது ஆவியோட வேலையா தான் இருக்குமோன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? வா பார்க்கலாம். பாருங்க சாமி.
சாமி நான் சொன்னது சரிதானே? இல்ல, நடந்த விஷயத்துக்கும் ஆவிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஆவி என் கட்டுக்கு அடங்கி சங்குக்குள்ளதான் இருக்கு. அப்ப எதனால சாமி இது நடந்துச்சு? முகூர்த்த புடவை எரிஞ்சத எல்லாரும் அவசரமா பாக்குறாங்க. கங்கா இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றத சரியா வராதுன்னு வேற பேசுறாங்க. யாரு பேசுனது? இந்த தேவிதான். என்ன ஏன் என்ன மட்டும் காட்டி கொடுக்குறீங்க? அவரு தானே பேசினாரு, அவரையும் சேர்த்து காட்டி கொடுங்க. ஐயோ இல்ல சாமி, நான் அப்படியே தப்பா பேசல. அடப்பாவி. கங்கா பார்த்த வேலையை வச்சு அவளை எடை போடாதீங்க. அந்த பொண்ணோட மதிப்பு இவங்க யாருக்கும் தெரியல. குடும்பத்தோட சாபம் உங்களுக்கு பிரச்சனையா வந்திருக்குன்னா பரம்பரை பரம்பரையா செஞ்ச புண்ணியம் கங்கா ரூபத்துல வந்திருக்கு. கங்காவை வச்சுதான் இக்குடும்பத்தோட ஆபத்தை தாண்டி ஆகணும். நடந்த சம்பவத்துக்கு புடவை மட்டும் எரியலனா இத பெருசுபடுத்தாம விட்டுருப்பீங்க. இக்குடும்பத்துக்கு வந்திருக்கிற அடுத்த பிரச்சனைய புடவை தான் காட்டி கொடுத்தது. புடவை எரிஞ்சதை யாரும் அபசகுணமா நினைக்க வேண்டாம், அதுவும் நல்ல சகுனம் தான். நடந்த சம்பவத்துக்கு காரணம் ஞான் கண்டுபிடிச்சு சரி செய்யாம். இனி யாரும் கங்காவை தப்பா பேச வேண்டாம். கொஞ்சம் என் கூட வாங்க. சரிங்க சாமி. ஆவியால எந்த பிரச்சனையும் இல்லைனா ஒருவேளை இவங்க தான் நம்மள வெளியே தூக்கி போட்டிருப்பாங்களோ? நடந்த சம்பவத்தை நினைச்சு நீங்க பயப்பட வேண்டாம். ஏன்னா பயம் பிரச்சனையோட தீவிரத்தை அதிகமாக்கும். எதனால இப்படி எல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும் சாமி. அதை தெரிஞ்சுக்கத்தான் உங்களை புத்துக்கிட்ட கூட்டிட்டு போறேன். புத்துக்கிட்டேயா? அப்போ அதுதான் காரணமா இருக்குன்றீங்களா? அதுவும் காரணமா இருக்கலாம், அதையும் பார்த்தரலாம் வாங்க.
உக்ரமாயிட்டுண்டு. சாமி நீங்க சொன்ன மாதிரி மாசம் மாசம் கரெக்டா பூஜை பண்ணிட்டு இருக்கமே, அப்புறம் எப்படி? யாரோ பாம்ப சீண்டி இருக்காங்க. கங்காவை தவிர யாரும் இந்த பக்கம் வர்றதே இல்லையே. கங்கா புத்துக்கிட்ட வருவாளா? ஆமா, கங்கா தான் புத்துக்கு வந்து பூஜை பண்றா. சாமி, கங்காவுக்கு உள்ள பாம்பு இருக்கிறது தெரியாது, ஆனா நாகம்மா நாகம்மான்னு எப்பவும் அவ தான் புத்துக்கு வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கா. அவன் வயசு பொண்ணு, அவளுக்கு ஒரு பொழுதுபோக்கா இருக்கட்டுமேன்னு நானும் ஒன்னும் சொல்றதில்ல சாமி. அவள் எத்தனை தூசமாய் பூஜை செய்யுது? அவ சின்ன வயசுல இருந்து பண்ணிட்டு இருக்கா சாமி. தப்பு பண்ணிருக்கீங்க, பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க. கன்னி பெண்ணோட வாசனை பாம்பு மேல படாம பாடில்லையா? நீங்க பூஜை பண்ண விட்டுருக்கீங்க. எனக்கு தெரியாதே சாமி. ஞான் தன்னை பறந்துட்டுண்டല്ലോ, மறந்துட்டீங்களா? சாமி, எந்த மந்திரமாயம் செய்தாலும் அதுல ஒரு சத்தியம் வச்சுதான் செய்ய முடியும். பாம்புன்னு மந்திர கட்டு போட்டப்போ அதுல வச்ச சத்தியம் എന്താണെന്ന് ஞாபகப்படுத்தி பாருங்க. பௌர்ணமி பூஜை பண்றது மட்டுமல்ல, பக்தி உள்ள கன்னி பொண்ணு இந்த புத்துக்கு பக்கத்திலேயே வரக்கூடாது. அந்த பொண்ணோட ஒரு சொட்டு ரத்தம் பட்டா கூட பாம்பு வெளியே வந்துடும். അമ്മന്റെ പരിപൂർണമായിട്ടുള്ള അരുൾ ഈ ദായത്തിന് ഉണ്ട്. രാജശേഖര, വളരെ ജാഗ്രതയായി ഇதை കൈയാളണം. புரிஞ்சதா? ஆமா சாமி, இப்பதான் நீங்க சொன்னது ஞாபகத்துக்கு வருது. கங்காவை குழந்தையாவே பார்த்ததுனால அவ கன்னி பொண்ணுங்கிறத மறந்துட்டு இவ்வளவு நாளும் பூஜை பண்ண விட்டுட்டேன். இனி கங்கா இங்க பூஜை பண்ணக்கூடாது. அந்த புத்துக்குள்ள இருக்கிற பாம்பு பூட்டியே இருக்கணும்னா கன்னி பொண்ணுங்கிற சாவி கிட்டையே வரக்கூடாது. உடனே கங்காவை கூப்பிட்டு பேசு. அவ பூஜை செய்யறத உடனே நிறுத்தணும். அம்மா, உங்களை ஐயா கூப்பிடுறாருமா. வரேன் வரேன். ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்கப்பா. உனக்கு நெருக்கடிக்கு மேல நெருக்கடியா கொடுக்கறேன்னு தெரியுது, ஆனா அதை தவிர எனக்கு வேற வழி தெரியலம்மா. என்னன்னு சொல்லுங்கப்பா. என்ன அப்பாப்பான்னு ஆசையா கூப்பிடுற. உனக்கு பிடிச்சத என் வாயால நிறுத்திக்கன்னு சொல்றதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்குமா? பரவாயில்லப்பா, எதை நிறுத்திக்கணும்னு சொல்லுங்க, நிறுத்திக்கிறேன். புத்துக்கு நீ பூஜை பண்றத நிறுத்தணுமா? மானசீகமா பண்ணிட்டு இருக்கிற விஷயத்த நிறுத்துன்னு சொன்னா உன் மனசு எப்படி வலிக்குன்னு எனக்கு தெரியுமா? ஆனா இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போற நீ புத்துக்கு பூஜை பண்றது நல்லது இல்லைன்னு நம்பூதிரி சொல்லியிருக்காரு.
நீ பாம்பை கும்பிடக்கூடாது. புத்துக்கு பூஜை பண்ணக்கூடாது. எனக்காக நீ இதை செய்யணுமா? கங்கா 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 கங்கா, நான் பேசிட்டு இருக்கேன், நீ ஒண்ணுமே சொல்லாம போறியா என்ன? கங்கா கங்கா கங்கா, நான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், நீ ஒண்ணுமே பேசாம போனா என்ன அர்த்தம்? என்ன பேச சொல்றீங்க? உயிரை விடுன்னு சொன்னீங்கன்னா விட்டுருவேன். ஆனா நாகம்மாக்கு பண்ற பூஜையை விடுன்னு சொன்னீங்கன்னா எப்படி விடுவேன்? நான் நாகம்மாக்கு பண்ற பூஜையை ஏதோ விளையாட்டுக்கு தான் ஆரம்பிச்சேன். ஆனா இப்போ அது இல்லைன்னா நானே இல்லைன்ற அளவுக்கு ஆயிப்போச்சு. நாகம்மாவுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்னு தெரியல. ஆனா அது பக்கத்துல போனா என் மனசு நிறையுது. என்னன்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பாசம் உருவாகுது. நான் ஒரு நாள் கூட அதை பார்க்கவே இல்லை. அது எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா நாகம்மான் அது பேரை சொல்றப்ப எனக்கு வர சந்தோஷத்தை இந்த உலகத்துல வேற எதுவுமே கொடுக்க முடியாது. உங்களுக்கு தெரியாது, அது என்கிட்ட பேசும், எனக்காக என்ன வேணாலும் செய்யும். நானும் அதுக்காக என்ன வேணாலும் செய்வேன். இந்த ஜென்மமே நாகம்மாவுக்காக தான். ஏன் விருப்பமா இந்த குடும்பமான வரப்ப ஏன் விருப்பத்தை 2ஆம் பட்சமாக்கியிருக்கேன். சொத்தா இந்த குடும்பமான வரப்ப நான் சொத்தை 2ஆம் பட்சமாக்கியிருக்கேன். ஆனா நாகம்மாவா இந்த குடும்பம் வாங்குற நிலைமை வந்தா எனக்கு இந்த குடும்பம் 2ஆம் பட்சமா தான் இருக்கும். நாகம்மாவை விட்டு கொடுத்தாதான் எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும்னா அந்த வாழ்க்கையே எனக்கு தேவையில்லை. நாகம்மாவுக்கு பண்ற பூஜையை நிறுத்திக்கிட்டாதான் எனக்கு கல்யாணம் நடக்கும்னா அப்படி ஒரு கல்யாணமே எனக்கு தேவையில்லை. கங்கான்னு ஒருத்தி தனியா இல்ல, நாகம்மாவை வச்சுதான் இந்த கங்கா. என்னையும் நாகம்மாவையும் பிரிக்கிற சக்தி இந்த உலகத்துல எதுக்கும் கிடையாது. இவ்வளவு பேச வேண்டியது இருக்கும் தான் நான் எதுவும் பேசாம போனேன். நீங்க தான் என்ன பேச வச்சிட்டீங்க. நான் உங்க உப்ப தின்னு இருக்கலாம், ஆனா என் உடம்புல நாகம்மா ரத்தம் தான் ஓடுது. இனி இந்த கல்யாணம் வேண்டாம். நிறுத்திடுங்க, எல்லாத்தையும் நிறுத்திடுங்க.